நண்பர்களே, ஜப்பானில் போக்குவரத்து மிகவும் நவீனமாகவும் மிக மேம்பட்டதாகவும் உள்ளது என்பதை நம்மில் அனைவரும் அறிந்தே உள்ளோம். சாலைகளின் விஷயத்தில் ஜப்பான் எப்போதும் அனைத்து நாடுகளையும் விட மிகவும் முன்னேறியுள்ளது. ஜப்பானில் 1.2 மில்லியன் கிலோமீட்டர் தார் சாலை போக்குவரத்தின் முக்கியமாக உள்ளது. நண்பர்களே, இந்தியாவில் எந்த ஒரு ரயிலும் தாமதமின்றி இயங்குவது இல்லை, அல்லது அதன் இலக்கு இடம் சென்றடையும் வரை தாமதமின்றி இயங்குவது இல்லை. ஆனால் ஜப்பானில் எந்த ஒரு ரயிலும் 60 வினாடிகளுக்கு மேல் தாமதமாகியதில்லை என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மேலும் ரயில் தாமதமாகினாலும் ரயில்வே அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜப்பானின் புல்லட் ரயில் ஷின்கன்சென் என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடியது. இங்கு ஒவ்வொரு 3 நிமிட இடைவெளியிலும் ஒரு புல்லட் ரயில் இயக்கப்படுகிறது. விசேஷமாகவே மிக வேகமாக இருப்பதினால் இதுவரை எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை. இந்த புல்லட் ரயில்களில் அனைத்து நவீன சென்சார்களும் உள்ளன. அவை பூகம்பம் அல்லது ஏதேனும் பேரழிவு என்பதற்கான அறிகுறிகளை முன்பே கண்டுபிடிக்க முடியும். மேலும் ஏதேனும் கெடுதல் ஏற்படும் அபாயம் இருந்தால் இந்த சென்சார்கள் ரயிலை தானாகவே நிறுத்திவிடும். நண்பர்களே, இன்று இந்த வீடியோவில் நாம் ஜப்பானின் சில தொழில்நுட்பங்களை பற்றி அறிவோம். அவற்றின் காரணமாக மக்கள் தங்கள் பைக் மற்றும் கார் ஆகியவற்றை வீட்டில் விட்டுவிட்டு இங்கு பஸ்கள் மற்றும் ரயில்களில் பயணம் செய்வதை விரும்புகின்றனர். வீடியோ மிகவும் முக்கியமானது, எனவே அதை முழுமையாக தவறவிடாமல் கண்டிப்பாக பாருங்கள். மேலும் அதை ஒரு லைக் செய்து சேனலை சந்தா செய்யவும். அப்படி செய்தால் முக்கியமான வீடியோக்கள் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டவுடன் அவற்றை நீங்கள் எளிதாக பெறலாம். அதனால் ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நாம் அனைவரும் தெரிந்து கொண்டது போல ஜப்பானின் தொழில்நுட்பத்திற்கு முன்னால் உலகமே பணிந்து போகிறது. நவீன காலத்தில் உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறதோ அதைவிட 50 வருடங்கள் முன்னால் ஜப்பான் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே வரை ரஷ்யாவும் ஜப்பானின் இந்த தொழில்நுட்பத்திற்கு பின்னால் இருக்கிறது. அவ்வாறு ஜப்பானில் உள்ள இந்த இயந்திரங்களில் என்ன இருக்கிறது? அவற்றின் காரணமாக மக்கள் தங்கள் பைக் மற்றும் கார் ஆகியவற்றை வீட்டில் விட்டு பயணம் செய்ய போகிறார்கள். முதலில் ஜப்பானின் ரோபோட்ஸை பற்றி பேசுவோம். ஜப்பான் உலகின் மிகப்பெரிய கான்வெர்டிபிள் ரோபோட்களை உருவாக்கியுள்ளது. இதன் எடை 3.5 டன் மற்றும் பைலட் இந்த ரோபோட்களின் உள்ளே அமர்ந்து அதை இயக்குகின்றனர். கான்வெர்டிபிள் ரோபோட்கள் என்று பொருள். இந்த ரோபோட்கள் தங்களது வடிவத்தை மாற்றி பல்வேறு வேலைகளுக்கு தயாராகின்றன. இந்த ரோபோட்களில் 2 மோடுகள் உள்ளன. முதலில் ரோபோட் மோடு மற்றும் இரண்டாவது வாகன மோடு. ரோபோட் மோடில் இது நேராக நின்று வேலை செய்கிறது. வாகன மோடில் இது ஒரு பெரிய ட்ரக்காக மாறுகிறது மற்றும் இதன் வேகம் சுமார் 10 கிலோமீட்டர் சாட்டத்திற்கு ஆகிறது. இந்த ரோபோட்களில் ஒரு வகையான காக்பிட் உள்ளது. அதில் அமர்ந்து பைலட் அதை இயக்குகின்றனர். முன்னும் பின்னும் பார்ப்பதற்கான படத்தை பார்க்க இந்த ரோபோட்களின் உள்ளே ஒரு மானிட்டர் உள்ளது. அது பைலட்டின் முன்பாக உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு ரோபோட்டின் விலை சுமார் 25 கோடி ரூபாய் ஆகும். இதை உருவாக்கிய நிறுவனத்தின் கருத்துப்படி இந்த ரோபோட்கள் விண்வெளியில் வேலை செய்யவும் பேரழிவு மேலாண்மையில் உதவியாக இருக்கும். இப்போது நண்பர்களே, ஜப்பானின் மற்றொரு ரோபோட்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதன் பெயர் காங்குரோ மொபிலிட்டி ரோபோட். இது ஒரு ரோபோட். இது எப்போதும் அதன் சோந்தரை பின்தொடர்கிறது. இது பின்தொடர்வதுடன் அதன் சோந்தரின் சிறிய பெரிய வேலைகளையும் செய்கிறது. இந்த ரோபோட்டிடம் சொல்வது போல இது சில பொருட்களை தனது மேல் சுமந்து கொள்ளும். உதாரணமாக மளிகை பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சில தனிப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரோபோட்டின் மிகப்பெரிய சிறப்பு இது அதன் சோந்தரின் தூக்கத்திற்கு ஏற்றவாறு மின்சார ஸ்கூட்டராக மாறுகிறது. அதன்பின் அதன் சோந்தர் அதன் மேல் அமர்ந்து தனது இலக்கை நோக்கி செல்லலாம். இந்த மின்சார ரோபோட் AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது. அது மிகவும் நவீனமானதும் முன்னேற்றமானதுமாகும். இந்த ரோபோட்டின் சோந்தர் அதை தனது மொபைல் போனில் இருந்து இயக்க முடியும். இந்த ரோபோட் ஒரு மளிகை கடையில் செல்கின்றது மற்றும் அதன் சோந்தர் ஒரு மொத்த பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது தனது மொபைலிலிருந்து இயக்கி இந்த ரோபோட்டை தனது அருகில் வரச் செய்யலாம். நண்பர்களே, இப்போது நாம் ஜப்பானில் உள்ள யமஹாவின் மோடோரைட் 2 பைக் பற்றி தெரிந்து கொள்வோம். யமஹா எப்போதும் தனது பைக்குகளின் சிறந்த வடிவமைப்பு மற்றும் தோற்றத்துக்காக புகழ் பெற்றது.
சமீபத்தில் யமஹா ஒரு புதிய கருத்துப்படி மோட்டார் சைக்கிள்களின் வடிவமைப்பு மற்றும் முக்கிய அம்சங்களை முற்றிலும் மாற்றியுள்ளது. இந்த மாதிரியின் மூலம் யமஹா அனைத்து பைக்குகளுக்கும் ஒரு விதத்தில் சவால் விடுத்துள்ளது. நீங்கள் இதுவரை விளக்கியில் எரியும் ஒரு விளக்கு அல்லது மின்சார சாதனங்களை பார்த்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். ஆனால் HCLஇன் கட்டுப்பாட்டில் இயங்கும் மோட்டார் சைக்கிள் தற்போது வந்துள்ளது. ஆம் நண்பர்களே, யமஹா தனது இந்த கருத்துப்படி மாடல் பெயரை யமஹா மோடோரை 2 என்று வைத்துள்ளது. இந்த பைக் கைப்பிடிகளை இல்லாமல் வெளியிடப்பட்டுள்ளது. இது திரைப்படங்களில் காட்டப்படும் கற்பனை பைக்குகளைப் போல காட்சி தரும். ஆனால் இந்த பைக்கின் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் மற்ற வாகனங்களிலிருந்து மிகவும் வேறுபடுகிறது. மேலும் இந்த பைக்கின் திறனை மற்றும் அம்சங்களை கேள்விப்பட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நண்பர்களே, உலகின் ஒவ்வொரு நாடும் இந்த பைக்கை தமது நாட்டில் இறக்குமதி செய்ய ஜப்பானை நோக்கி உள்ளது. ஏனெனில் இந்த பைக் எந்த நாட்டில் இருந்தாலும் பெரிய அளவில் விற்கப்படும் என்று கருதப்படுகிறது. இந்த பைக்கை கவனமாக பார்த்தால் இதில் மற்ற பைக்குகள் போல கைப்பிடிகள் இல்லை. ஏனெனில் இதில் சுயமையாக சமநிலை அமைக்கும் அமைப்பு உள்ளது. இந்த பைக்கில் முன்னும் பின்னும் சக்கரம் சுயமாக தனது நிலையை மாற்றக்கூடியது. இந்த பைக்கில் அமர்ந்தால் அதை சமநிலை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. பாதை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இந்த பைக் எளிதாக செயல்படும். இந்த பைக் AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் முகம் அடையாளம் காணும் அமைப்பும் உள்ளது. முதலில் இது தனது சோந்தரின் முகத்தை படிக்கின்றது மற்றும் பிறகு சவாரி செய்கிறது. இந்த பைக்கில் அனைத்து தொழில்நுட்பமும் உள்ளது. இதனால் இந்த பைக் தனது பாதையை கண்டுபிடித்து நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியும். எதிர்காலத்தில் இந்த பைக் உலகம் முழுவதும் பரவக்கூடியது. மோடோரைட் 2 பார்க்கிங்குக்காக வேகம் குறையும் போது ஒரு பெரிய மைய நிலைப்பாட்டை கீழே விழுவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பைக் செல்ல முடிவு செய்தால் இந்த நிலைப்பாடு தானாகவே மேலே செல்கிறது. நண்பர்களே, தொழில்நுட்பம் இவ்வளவு முன்னேறும்போது அதன் பலன் எல்லா இடத்திலும் இருக்கும். நாம் நடக்க முடியாத நோயாளிகளை அல்லது காற்றாலை கட்டுப்பட்டவர்களை பற்றி பேசினால் அவர்களுக்காக ஒரு இயந்திரம் வந்துள்ளது. அதன் பெயர் வீல் மாடல் CI. இது AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் உள்ள வீல் என்ற நிறுவனம் இதை உருவாக்கியுள்ளது. இது ஒரு வகையான மின்சார வாகனம். இது ஒரு நோயாளியை எளிதாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த இயந்திரம் உள்ளே மற்றும் வெளியே இரு இடங்களிலும் எளிதாக இயக்க முடியும். நண்பர்களே, இது உறுதியானது. எதிர்காலத்தில் AI வாகனங்கள் உலகில் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தும். நண்பர்களே, இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஏன் ஜப்பானில் எதிர்காலத்தில் மக்கள் தங்கள் பைக் மற்றும் கார்கள் ஆகியவற்றை நிரந்தரமாக துறக்கப் போகின்றனர். இந்தவாறு தொழில்நுட்பத்துடன் கூடிய வாகனங்கள் ஏதேனும் நாட்டில் வந்தால் மக்கள் தங்கள் பழைய பைக் மற்றும் கார்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிடுவார்கள். நண்பர்களே, ஜப்பானின் இந்த புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய வாகனங்கள் பற்றிய உங்கள் கருத்து என்ன? எங்களை அறிய காமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இன்றைய சிறப்பு வீடியோ இதுவரை மட்டுமே. வீடியோவை லைக் செய்து அதிகமாக பகிரவும் மற்றும் சேனலை சந்தா செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை நன்றி.